வெல்கம் டு ஜென்சி கவர்மெண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜனவரி 20ஆம் ஃபெப்ரவரி 4ஆம் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ யார் யாரெலாம் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம், யார் யாரெலாம் பண்ண வேண்டாம், போஸ்டிங் எங்கே கிடைக்கும், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நிறைய மார்க் எடுத்திருந்தால் தான் கிடைக்குமா, இல்லை கம்மியாக நான் எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற பல சந்தேகங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றுன்னா பதில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஜாப் வந்து ஒரு 4 to 5 hours ஜாப் தான், உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் முடிச்சுட்டு சில பேர் வந்து ஈவினிங்கில் வந்து அவங்களுடைய ஓன் பிஸ்னஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஜாப் ரோல் இருக்குது. ஒன்று வந்து பிபிஎம், ஏபிபிஎம், டாக் சேவான்னு சொல்லுவாங்க. பிபிஎம் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பிபிஎம்மோ ஏபிபிஎம்மோ ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் தான் வேலை செய்வாங்க. ஸோ இந்த பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த பிபிஎம் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு இந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறது, அவங்க வந்து டைரெக்டாக பிபிஎம் கிட்ட தான் டீல் பண்ணுவாங்க எது ஒன்றுமே. ஏபிபிஎம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி லெட்டர்ஸ் வருது இல்லைங்களா அந்த ஊருக்கு, அந்த லெட்டர்ஸ் கொண்டு போய் இந்த ஏபிபிஎம் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு 4 to 5 hours வந்து ஆஃபீஸ் டைமிங் உங்களுக்கு அதுதான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப் வேலையை முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாக் சேவாக் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பியூக்குள்ளே வர மாட்டாங்க. அவங்க சப் ஆஃபீஸில் பேக்கராக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சப் போஸ்ட் மாஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் வந்து லெட்டர் பேக்கு, இந்த பேக்கெல்லாம் வரும்ல, வந்தவுடனே அதை வந்து டேட் ஸ்டாம்ப் அடித்து பேக் பண்ணி எல்லா பிஓஸ்க்கும், அவங்களோட சப் ஆஃபீஸ் கீழே ஒரு 4-5 பிஓ இல்லை 8 பிஓ அந்த மாதிரிலாம் இருக்கும் டைப்பில். ஸோ அவங்களுக்குலாம் அந்த பேக் வந்து கட்டி அனுப்பணும். அதே மாதிரி பிஓவில் வந்து ஒர்க் முடித்தோடனே 10 மணிக்கு மேலே பிஓவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2 மணிக்கு வந்து பேக் அனுப்புவாங்க. அனுப்பக்கப்புறமா அந்த பேக்கை திரும்பியும் ஓப்பன் பண்ணி திருப்பி அனுப்ப வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து டாக் சேவா கூட ஜென்ரலான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த 3 ஜாப் ரோலில் பார்த்தீங்கன்னாக்கா பிபிஎம்க்கு தான் மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒர்க் இருக்கும், ஒரு கிளரிக்கல் ஒர்க் மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஸோ பிபிஎம் ஒர்க்கு மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஏபிபிஎம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு இந்த 3ல் எது கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு போகலாம். அதே மாதிரி 10th வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 490 எடுத்திருக்கேன், 490 அபவ் இருக்குது என்னுடைய மார்க்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக உங்கள் ஊர் பக்கத்துலேயே, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், 18 years எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் 10thலனா இந்த மாதிரி இருக்கவங்க கரெக்டாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் இந்த ஜாப்குள்ளே வரீங்க, உங்களுக்கு ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்குள்ளேயே எக்ஸாம்ஸ் வந்து நிறைய நடக்கும். எம்டிஎஸ்க்கு, போஸ்ட்மேனுக்கு, பர்சனல் அசிஸ்டண்ட், அதாவது பிஏ, சிஜிஎல் கிளியர் பண்ணி வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஜாபுக்கெலாம் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு 18 years நீங்கள் ஜாபுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் 21 years தான் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு எம்டிஎஸ்க்கோ இல்லை இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதி டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதி வரதை விட நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி ஆகிட்டு எக்ஸாம் எழுதி டிபார்ட்மெண்ட்குள்ளேயே கிளியர் பண்ணி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். காம்படிஷனும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 45 years வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து எனக்கு வேறு இடத்துல போய் தங்கி வேலை பார்க்க முடியாது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கு மார்க்கும் கம்மியாக இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், பட் நீங்கள் வேறு இடத்துல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். இதே பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, நான் வேறு எங்கன்னா போட்டால் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாக்கா அவங்க தாராளமாக போய் நீங்கள்
அப்ளை பண்ணுங்கள். வேறு டிவிஷன்லேயும் அப்ளை பண்ணுங்கள். கிடச்சிதுனாக்கா நீங்கள் ஸ்டே பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்ச உடனே கூட நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஜாபை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு வேலையுமே நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்தக்கப்புறம் நான் யார் வேணால் எதை வேணால் சொல்லலாம். பாசிட்டிவாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே காதில் போடக்கூடாது. ஏன்னா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்கிட்ட கேட்டால் கார் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான், கார் ஓட்டுறவங்கிட்ட கேட்டால் பஸ்ஸு பெஸ்ட்டுன்னு சொல்லுவான். ஸோ நம்ம எந்த ஜாப் செய்கிறோமோ அது என்றைக்குமே பெஸ்ட்டு தான். அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான். இப்போ இந்த ஜாபில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மார்னிங் வந்து 4 to 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. ஈவினிங் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ 2 to 3 இயர்ஸ் நீங்கள் இதை பண்ணிவிட்டு எக்ஸாம் வரப்போ நீங்கள் எழுதி உங்களுடைய ஜாபை வந்து இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு 2மே நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணாமல் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல இன்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த ஜாப் வந்து இப்படி பாசிட்டிவான வேலை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் சேலரி 10,000 போஸ்ட்மேனுக்கும் டாக் சேவாக்கும் பேக்கருக்கும். பிபிஎம்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 12,000 வந்து பேசிக்கு. இப்போ வந்து பேசிக்கோட டிஎன்எஸ் அலவன்ஸ் 58% கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து சேலரியாக கரண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷன்றதை வந்து நம்மளுக்கு ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்கா சேலரி கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜாப்லேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு எவ்வளோ பேர் இப்போ வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஜிடிஎஸ் ஜாபுக்குமே எத்தனை வருஷமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் இயர் வேக்கன்சி வந்து கம்மியாக எங்கே ஃபில் பண்ணியிருக்காங்களோ அந்த டிவிஷனில் இந்த வாட்டி வந்து நிறைய வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மார்க் கம்மியாக இருக்கவங்க, 490க்கு மேலே இருக்கவங்க தாராளமாக உங்கள் சொந்த ஊர்லேயே எல்லா போஸ்டிங்க்கும் மெயினாக பிபிஎம்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏபிபிஎம்க்கு செகண்ட் ஆப்ஷனாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ பணி சிறக்க, உங்களுடைய கெரியர் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.